பண்ணிப்போம். சீக்கிரம் முடிச்செல்லாம் பயப்படாம, ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு தெரியும். வாலிபர்களுக்காக பேச சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் ரகசியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வருஷம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுது வெற்றிச்சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுறாங்க. சரி, ஒரு விஷயம் கவனிங்க. நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெற்றி பெறுவதன் மூலமாக அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவரை அறிகிற அறிவின் வாசனை அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறாருன்னா, நம்ம நீங்களும் நினைக்கிற போல நோட்டீஸ் கொடுத்து கூட்டம் போட்டு ஏசுதான் மெய்யான தெய்வம் நிரூபிக்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் பெறுகிற வெற்றி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் பெறுகிற வெற்றியை கொண்டுதான் இந்த உலகத்துக்கு உங்களை ஆண்டவரை யாரும் நிரூபிக்க தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்களேன். அர்த்தம் புரியுதா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவியல் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன தேவன் விரும்புறாருன்னா, நீங்கள் வெற்றி பெறுவதனால அவரை யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உலக ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் அவரை அறிகிற அறிவியல் வாசனை, கருவாடு வாசனை போல, மீன் வாசனை போல அவரை யாரும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வெற்றி பெற்றாதான் உலகம் அவரை தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நீங்க ட்ரெஸ் பண்றதுனாலயோ மற்றபடி அதனால நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதனால அதன் மூலமாக ஆண்டவரை யாரு உலகத்துக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார். இன்னொரு நான் வாசிக்கிறேன் கவர்மெண்ட் 9:11 புரிஞ்சுச்சுங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கட்டதாவது ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியமானவர்களின் சௌரியமும் போதாது, வேலைக்கு ஞானமானவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். என்ன சொல்ற அப்படின்னா, சுத்தமா ஒரு மனிதனுக்கு திறமை இருந்தால் மாத்திரம் ஜெயித்து விட முடியாது. நீங்களா வாய்ப்புகளா இருக்கீங்க, நம்ம எல்லாம் ஜெயிக்கணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஜெயிக்கப்படுறேன் சொல்லுங்க. இது எல்லாரும் சொல்றாங்க. நீங்க நான் முடியும் போது இந்த வார்த்தை மாற்றி சொல்றேன். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள, நம்ம ஜெயித்து பிறந்தவர்கள் நாம சொல்லுங்க. அது எப்படின்னு சொல்லி முடிக்கும் போது தெரியும். நம்ம எல்லாம் ஜெயிக்க அவங்களாம் ஜெயிக்க போறாங்க. நம்ம எல்லாம் ஜெயிச்சு பிறந்திருக்கிறோம். அது எப்படி உங்களுக்கு போக இருக்கிறவங்க. சரி, நான் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல அத்திவாரமான என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்மளுடைய வசனம் சொல்லுதுன்னா, உங்களுடைய திறமையினால நீங்க ஜெயிக்க முடியாது. வெற்றி சிறக்க பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றேன். அர்த்தம் புரியுதா இல்லையா? வெற்றியுடைய முதல் படியே உங்களால ஜெயிக்க முடியாது, உங்களை ஜெயிக்க வைக்க ஒருத்தர் தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை ஜெயிக்க அவருக்கு இருக்கும்போது நமக்கு என்ன சொல்ல, நான் உடனே ஜெயிக்க வைக்கிறேன். வெற்றி சிறக்க பண்ணி, வெற்றி பெற பண்ணி, நீ வெற்றி பெற சொல்லல, நான் உன்னை வெற்றி பெற செய்கிறேன்னு சொல்ற. அது யாரு பொறுப்பு? ஆண்டுடைய பொறுப்பு. நான் உன்னை வெற்றி பெற செய்கிறேன்னு சொல்ற. யாரு பொறுப்புங்க? அவர் பொறுப்பு. நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வெற்றி பெறுவதற்கு? அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை வெற்றி பெற பண்றேன். கஷ்டமா இல்லையா சொல்லுங்க. நீ ஜெயிக்கிறதுனா கஷ்டங்க, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னா சொல்றது ஆண்டவர் இல்ல, நான் உடனே ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப அவர் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. அதான் என்ன சொல்றாங்க, யுத்தத்துக்கு சௌரியம் போதாது, ஓடுவதற்கு வேகம் உள்ளவர்களுக்கு வேகம் பத்தாது. நீங்க ஒலிம்பிக் நடக்குதுங்க, அதுல ஃபைனல்ஸ் நடக்குதுங்க, எல்லாம் நிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உனக்கு ஓடுறதுக்கு தெம்பு மாத்திரம் இருந்தா நீ ஜெயிக்க முடியாது, நான் வேணுங்கிறேன். புரியுதுங்களா? திரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற என்னாலே ஆகும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், நடுவனாலும் அல்ல, நீர் பார்க்கிறனாலும் அல்ல, வெளியேற்றுகிற என்னாலே ஆகும். அவரே அழைத்து சம்பாதிப்பதற்கான கருணை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாதது முதல் பாயிண்ட். அதை தெரிஞ்சுக்கோங்க.
இருந்து ஒண்ணு வர்றாரு. கொசுவுக்கு யானைக்கு என்ன சம்பந்தம்? யானைக்கு தெலுங்குக்கு என்ன சம்பந்தம்? தெலுங்குக்கு கவிதைக்கு என்ன சம்பந்தம்? பணவாசத்துக்கு தெலுங்குக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கா? எப்படிங்க ஒண்ணுக்கு ஒண்ணு வரும்? இது பறக்குது, அது நேர்ந்து தரையில வளருங்க. இவர் சொல்றான் விஞ்ஞானி ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா அதெல்லாம் தானா வந்துச்சுன்னா தானா எப்படா வந்துச்சு? இவங்களுக்கு எதுக்கு பதில் தெரியலையோ அது தானா வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தானா உண்டாகவில்லை, இதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுங்க, இதுல இருந்துதான் விஞ்ஞானிகள் தெய்வத்தை தெரிந்து கொள்கிறார்கள். நான் அல்ல. அப்துல் கலாம் தானே போனவங்க தெரிஞ்சுக்கோங்க. இவைகள் எல்லாம் தானாக உண்டாக்கப்படவில்லை. இவையெல்லாம் மிகவும் சிஸ்டமேட்டிக்காக செயல்படுகிறபடியா இந்த சிஸ்டமேட்டிசத்துக்கு பின்னாடி இந்த சிஸ்டமேட்டிக் பண்ணா ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறதான் விஞ்ஞானிகளுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை எடுக்கல. அதனால இதை நஞ்சு மாதிரி தெரிஞ்சுமோ வந்துருச்சீங்க. அதை சும்மா வரலைங்க, அற்புதமாய் தேவன் படைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரே நாடி ஒரே நரம் இருக்கும்போது வைத்தியம் கட்டிக்க முடியல. எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒன்று இருந்து எனக்கு ஆகுது போயிட்டா தானே. என் கண்ணுக்கு இந்த அந்த ஸ்கிரீன் ப்ரௌனா தெரியுது, உங்க கண்ணுக்கு ப்ரௌனா தெரியுது. எனக்கு ப்ரௌனா தெரிஞ்ச உங்களுக்கு வெள்ளையா தெரிஞ்சுன்னா கதையை கந்தல். எனக்கு 2 இன்ச்சு தெரிஞ்சு உங்களுக்கு 5 இன்ச்சு தெரிஞ்சுன்னா கதை கந்தல். உங்களுக்கு ஒரு கண்ணா எனக்கு ஒரு கண்ணா. ஆனா உங்க கண்ணு எப்படி பார்க்கணும் அதே போல ஏன் கண்ணு பார்க்க பாருங்க. இதான் தேவனுடைய படைப்பு. இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா அர்த்தமா இந்த மூக்க மாத்திரம் ஆண்டு கையில வச்சதுனால எப்படி குளிக்க முடியும்? பாருங்க எவ்வளவு அழகா இந்த உறுப்புகளை தேவன் உருவாக்கி இருக்கிறார், நாடி நரம்பை உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது எந்த டாக்டரும் எந்த விஞ்ஞானியும் கடவுள் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். எங்கேயாவது கண்டுபிடிச்சு பார்க்க. இதெல்லாம் பார்க்கும்போது மூக்களை லெவல் வைக்கும், அசந்து போய் சொந்த நூலா போயிடும். கேள்விக்கு பதில் தெரியல, இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பதில் தெரியல. அப்ப இதெல்லாம் படைத்தவன் ஒருத்தன் இருக்கணும், உண்டாக்குறவன் ஒருத்தன் இருக்கணுங்கிற முடிவுக்கு எல்லாருமே ஏகமாய் வந்து விட்டார்கள். அந்த படைத்தவன் தான் இறைவன். புரியுதுங்களா? இல்லைன்னா எனக்கு நீங்க எப்படி நான் யூனிஃபார்மா சுத்துதுன்னு சொல்லி அந்த பதில் சொல்றாங்க. பூமி தானே சுத்திக்குது, சூரியன் சுத்துது, நீங்க எப்படிங்க தானாவா? அதை எப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க சிஸ்டமேட்டிக்காக இத்தனை நட்சத்திரங்கள், இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. ஒரு செகண்டுக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல நடந்துருக்கு. நம்புறீங்களா? உலகத்தில் உள்ள 24 கோடி நட்சத்திரங்கள் 20 கிலோமீட்டர் வேகத்துல நகருது. ஒன்று டிஸ்டன்ஸ் மாறாங்க. இது எவ்வளவு அற்புதம்! இது எவ்வளவு அற்புதம்! அப்படியே செத்தா நகருதுங்க. செத்தா அப்படி நகருதான் எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்ப இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சது யாருன்னா அவர் தான் ஆண்டு. அங்கதான் ஆண்டு சொல்றாங்க. அதனால முதலாவது ஆண்டுகளுக்கு யார் தெரிஞ்சுக்கோங்க. வெற்றியினுடைய முதல் படி, உங்கள் பரிசுத்தத்தினுடைய முதல் படி, முதல் படியை ஆண்டவர் ஒரு இருக்கிறார். இது தெரியலன்னா அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியாது. முதல்ல நீங்க ஆண்டவர் இருக்கிறாரு எத்தனை வருஷம் கத்துக்கோங்க. 2வது அவருடைய உதவி இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்க வந்துருங்க. உலகத்தை சுத்தி வந்தாதான் ஞானப்படும். ஆனா ஞானப்படம் யார் கிடைச்சது? சிவகாசியிலிருந்து சம்பந்தம் இல்லையா? அம்மையனுடைய சுத்தி வந்த விநாயகர் கிடைச்சது ஞானப்படம் கிடைச்சவருடைய. உலகத்தை மைதானத்தை சுத்தி வந்த முருகப்பெருமானுக்கு கிடைக்கல. சுயமிழத்தினால ஒருத்தர் அதுதான் சிவபெருமான் கடவுளுக்கும் முருகன் கொள்ளையாடுறது பக்தர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய நமக்கும் ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கடவுளுக்கு நாம் இந்த ஞானப்படத்தை பற்றி எது ஞானம்னு சொன்னா ஒரு சுயமிழத்தினால நீ வெற்றி பெற கிடைப்பாயா? நீ முருகப்பெருமான குல மக்களுக்கு சமம். ஐயா என்னால நான் எதை சுத்தி வருவேன் அன்னைக்கு ஜெயிக்கிறது. ஆண்டவரை நான் உன்ன சுத்தி வரேன், நான் ஜெயிக்கிறேன். ஆண்டவரை சுத்தி வருவதுதான் ஞானம். மாறியா சொல்லுங்க. ஆண்டவரை சுத்தி வரதான் உங்களுக்கு நீங்க எம்பிபிஎஸ் படிச்சினாலோ நீங்க ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் படிச்சினாலோ வெற்றி கிடையாது. ஆண்டவரை நீங்க சுத்தவனால்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாறியா சொல்லுங்க. தேவனை அதுதான் ஞானம். ஓடுவதற்கு வேகம் உள்ளவன் வேகம் விருதான், யுத்தத்திற்கு சௌரியமானவன் சௌரியமும் விருதான். எல்லாம் விருதாக வேண்டுகிற நான் இருந்தால்தான் ஜெயிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. அதான் வெற்றி முதற்படியாக கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி திறக்க பண்ணி. அப்ப முதல் பாயிண்ட் எங்க வரா? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உட்காரணும். ஆண்டவர் ஒரு இருக்கிறார் அறிய வேண்டும். அவர் தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் அறிய வேண்டும். அதுக்கு பிறகு வெற்றி எடுத்து கற்றுப்போம். அதுக்கு பிறகு வெற்றியை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறோம். இப்ப அடுத்த என்ன சொல்லுங்க அப்படின்னா, உங்களை குறித்து உங்களுக்கு திட்டம் இருக்கிறதோ உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. சொல்லுங்க. எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுத்தாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே இவங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். இவனுக்கு தெரியாது கானான் தேசத்து ஒரு கண்டாவும் தெரியாது. இவங்களுக்கு வந்து அடிமைத்தன வாழ்க்கதான் தெரியும். ஆனா தேவன் என்ன சொன்னாரு? உன்னை எகிப்து வந்து வெளியே கொண்டு போகணும்னு சொல்லாம, புரியுதா பாருங்க. எகிப்து வந்து வெளியே கொண்டு போறது நான் அல்ல பார்த்தாமே, உன பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ள கொண்டு போட்டுதான் நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப உண்மை குறித்த ஒரு அற்புதமான திட்டத்தை தேவன் கையில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு வாழ்க்கையில பாலும் தேனும் ஆறாய் ஓடுகிற அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியோட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு தேவன் உண்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
தாயின் கருவை அழைத்தாரோ அப்பொழுது உன்னை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வைக்க ஆரம்பித்து விட்டார். சரி, இன்னும் சில உதாரணங்கள் சொல்றேன். டைம்ல ஆரம்பத்தில் முடிச்சவன சில காரணம் சொல்லி ஆந்திர சொல்லிட்டு ஜெர்மனில ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க. இப்போ முதல் ட்ரெயின் வந்து 10 கிலோமீட்டர் போனேன். அது அடுத்த பிரச்சனை, ட்ரெயின் போவோம் எவ்வளவு நம்மள சும்மா கதறிக்கிறாங்க, எப்படியே ட்ரெயின் போவோம். தேவதூஷணம் பேசுறீங்க. ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சவங்க யாருங்களா? ரைட் பிரதர்ஸ். ரைட் பிரதர்ஸ் அப்பா யாருங்களா? ஒரு பெட்டிகாஸ்டர் பாஸ்டர். என்ன தேவதூஷணம் பண்றியா? தேவதூஷனோட பழக்கம் பேசுகிறியா? கத்தரோட நாசமாக்கி விடுவாரு, ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தேவதூருக்கு சமான் உயர்த்த போறியா? தேவனுக்கு சமான் உயர்த்த போறியா? நீ பறக்க போறியா ஆகாசத்துல அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அதெல்லாம் பேச்செல்லாம் கேட்காம இந்த ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சவங்க நீங்க ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்கிறோம். அப்படிதான் ட்ரெயின் வரும்போது அண்ணாமண்ணு சொன்னாங்க, நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். 1 கிலோமீட்டர் 1 மணி நேரம் 10 கிலோமீட்டர் போக முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது அவ்வளோத்துல. அப்படிலாம் யோசிச்சு பார்த்தாங்க. அது மாதிரி ஜெர்மன்ல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தயாரிச்ச ஒரு ட்ரெயின் இன்ஜினை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இதுதான் ஒரு உலகத்துல ஏமாப்பா ஒரு இன்ஜின், இதோட திறமை நிரூபிக்கலாம் பார்த்துட்டு 10 இரும்பு பெரிய அந்த ட்ரெயின் தடவாக்க வச்சாங்க. இந்த ட்ரெயின் வேகமா வர சொல்லி அடுத்து என்ன ஆகுதுன்னா, ட்ரெயின் மோதி கீழே விடுவாம அந்த இரும்பு பெரிய கிழிச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் போயிடுச்சு. பாத்தியா இந்த ட்ரெயின் எவ்வளவு பவர் நிரூபிச்சாங்க. அதை ஒரு புத்தகம் எழுதுனா அடுத்த நாள் அந்த ட்ரெயினை நிக்க வச்சு அதுக்கு 8 சக்கரமா 10 சக்கரமா 12 சக்கரமா வச்சுக்கோங்க. முருகன் முருகன் புத்தியில அது ரொம்ப சாங்க. அதுல ஒரு சின்னோண்டு ஒரு கிளைய எடுத்து சின்னோண்டு ஒரு காம்பா கிளையா காம்பா சொல்றேன் குச்சியை எடுத்து அதை ஒரு அகலத்துக்கு வெட்டி அந்த ஒவ்வொரு வீலையும் முன்னாடி வச்சிட்டோம். நின்றுட்டு இருக்கிற ட்ரெயின் இன்ஜின்ல வச்சுட்டோம். இப்ப இந்த ட்ரெயினை வேகமா போற ட்ரெயினை கிளம்ப என்ன செய்ய மாட்டேங்குது? கிளம்ப முடியாது. ஏங்க அவுத்துட்டா 10 அங்குல கரையை கிழிக்கிற ட்ரெயின் இப்ப இத்தனோடு முருக குச்சி வச்சோம் என்ன செய்ய முடியுங்க? நகரவே முடியல. இதை வச்சு ஒரு போராட பசங்க மாட்டாரு. அது இல்லையா? இப்படித்தான் நீங்கள் நானும் மகா பெரிய சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனா உங்களை செயல்பட முடியாதபடி உங்களை சின்ன காரியங்களில் உங்களை தடுத்து நிறுத்திக் கொண்டு உங்களை இயங்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பெரிய விஷயம். நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை எவ்வளவு கையில பிடிக்க முடியாது. நீங்க இன்னும் ஓடவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி சின்ன காரியங்களை போட்டு அந்த விசாச முறையை தடை செய்து விடுகிறாங்க. சரிங்க, இப்ப இது 2-3 காரியங்களை சொல்லிடுறேன். ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ண நடக்காதீங்க. உங்களுக்கு புத்தி தெளிவச்சுக்காக நான் சில பாயிண்ட் மாத்திரம் பிடிச்சிடறேன். அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அதை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ கோயில்ல யானை இருக்குது கவனிச்சிருப்பீங்க. அந்த யானை நீங்க பார்த்துக்கும் போது காலு சண்டை கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது என்ன செய்யும் பார்த்தீங்களா? யானை பிடிக்காது எப்பயுமே. சரிங்களா? இப்போ நீ 5 வருஷம் சொல்லுங்க, யானை என்ன செய்யும்? இப்படி செய்யுது அப்படின்னா நான் யாரும் செய்ய அதுதான் இப்படியே இதை போய் கவனிக்க வர்றாங்க. இப்ப நல்லா கவனிக்கும். இப்ப யானைக்கு மதம் பிடிச்சி போச்சு சொல்றாங்க. இந்த யானைக்கு மதம் பிடிச்ச உடனே இந்த சண்டை பிக்குமா பிக்காது? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஏன் பிக்கலே போய் வச்சுச்சு செஞ்சீங்கன்னா நான் சொல்றேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின செய்திகளை உங்ககிட்ட சொல்றேன். இது உங்க வாழ்க்கையை மாற்றணும். யானை குட்டியா இருக்கும்போது என்ன செய்யறாங்க? சண்டையை போட்டு கட்டுறாங்க. இப்ப அந்த யானை என்ன செய்ய பிக்கின்னு தம் கெடுது. ஆனா இந்த தம்மு அதனால முடியாது. பெரிய செயின் போட்டான் இல்லையா? 1 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு, 4 நாள் இருக்கு, 5ஆவது நாள் இருக்காது. ஏன் மைண்ட்ல இப்ப செட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? என்னால இந்த செயினை பிக்க முடியாத காரணம். இப்ப பாருங்க, கட்டு யானையோட காலில் இருந்து எங்க போயிடுச்சுமா? எங்க போயிடுச்சு? இப்ப கட்டு யானையோட காலில் கிடையாது. எங்க போயிடுச்சு? மைண்ட்ல போயிடுச்சு. 4 நாள் தப்பிடுச்சுங்க. யானை முடியலைங்க. இப்ப 5ஆவது விட்டுச்சு. ஏன்னா என்னால இது செய்ய எப்ப குட்டியா இருக்கும். நீ 60 வயசு யானையா போனாலும் இப்ப இந்த யானை என்ன செய்யுது? என்ன செய்யுது தம்பி? பேசுங்க, பேச முடியுங்களா? பைபிள் தான் தெரியாது, சொந்த கதை தான் பேசிட்டு, பொது கதை தான் பேசிட்டு இப்படி செஞ்சுட்டு. ஏன் கட்டு இப்ப காலில் கட்டு எங்க வச்சுங்க? இன்னைக்கு தான் தமிழகம் முழுக்க கட்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை எந்த பிசாசும் கட்டி வைக்கவே இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாரு. ஆனா நம்ம இன்னும் தோற்றுக்கிறதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிவிட்டு போயிருக்கேன். பிரச்சனை என்னன்னா, கட்டி உன்னை கட்டி வைக்க உலகத்துல ஒருத்தன் போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவோட ரத்தத்தால் நீங்க நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாவத்துக்கு நீங்கி வசனம் சொன்னா அப்படியே எடுத்துக்கணும். விடுதலையாக்கப்பட போறீங்க.
விடுதலையாக்கப்பட்டீர்கள். இருளின் அந்தகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப விடுதலையாக்கப்பட்டீர்கள். இனிமேல் விடுதலையாக்க அவசியம் இல்லை. என்னைக்கு கல்வாரி சிலுவை தேவன் செத்தாரோ அன்னைக்கு கர்த்தர் நம்மை 100% விடுதலையாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா ஏன் நான் விடுதலையாகல? அதான் பேசுறேன். இங்க உங்களை மாத்திரம் உலகத்துல ஏற்றுக்கொண்ட ஒருத்தரையுமே பாவம், சாபம், வியாதி, வறுமை இந்த 4 மேற்கொள்ளவே முடியாது. அதை தேவன் நம்மை மேற்கொள்ள செய்து விட்டார். நம்ம என்ன இல்லைங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம எங்க ஜெயிக்க போறோம் இல்லைங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமென் சொல்லுங்க. அத போனது நடக்கிற மாதிரி இப்பயும் நடக்குது. நீங்க ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஏற்கனவே ஜெயித்தவர்கள். நீங்க ஏற்கனவே சொல்றேன். எங்க ஆண்டு கேட்டாரு, உலகத்துல யாரா செஸ்ல சாம்பியன் கேட்டாரு. ஆண்டவரே விஸ்வநாதன் ஆனந்தான் அப்படின்னு சொன்னேன். இப்ப அவர் கேட்டாரு, இப்ப விஸ்வநாதன் ஆனந்தால தான் பையனுக்கு செஸ் விளையாட்ட கற்றுக் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். இப்ப விஸ்வநாதன் ஆனந்தனுடைய மகன் செஸ்ல லோக்கல் சிவகாசு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். ஒரு உதாரணம், உலக செஸ் சாம்பியனுடைய மகன் சிவகாசு நடக்கிற ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ல பங்கெடுத்தா அவன் ஜெயிப்பானா தோப்பானா? ஜெயிப்பான். ஒரு வேலை தோத்தானா எப்படி இருக்கும்? உங்க பையன், நீங்க தான் செஸ் சாம்பியன், உங்க பையன் தோத்துனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும், கவலையா இருக்கும். நானும் என்ன செய்வேன்னா தூக்கு போட்டு தொங்கிடுவேன் அடுத்த நிமிஷம். ஏன்னா நான் உலக சாம்பியன், என் மகன் சிவகாசு ஜெயிக்கணும்னா எனக்கு பையன். அதனால நான் என்ன செய்வேன்னா, என்ன ஜெயிக்காம நீ டோர்னமெண்ட்டுக்குள்ளே பங்கெடுக்க கூடாது. பார்க்க முடியுங்களா? நான் என்ன ஜெயிச்சாதான் எங்க போகணும். ஒரு தாத்தா பேரனை செஸ் விளையாண்டு இருந்தாலும் பேரன் ஒரு நாள் கூட ஜெயிச்சே கிடையாது. ஒரு நாள் கோவம் வந்துச்சு, பேரன் காய கலைச்சிட்டான். இதெல்லாம் தாத்தா நீ ஒரு தடவை ஜெயிக்க முடியாது, இன்னொரு செல்வாடு அப்படின்னா அந்த தாத்தா சொல்றாரு, பேரன் நீ அப்படி இல்லடா, நீ வாழ்க்கையில எங்கேயுமே எப்பவுமே யார்கிட்டையுமே தோக்க கூடாதுன்றதுக்காக நான் உன்னை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், நீங்க வாழ்க்கையில எங்கேயுமே தோக்க கூடாது அப்படின்னு நாடகம் இருக்கிற காரியங்கள் தேவை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் போடும்போது கூட பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த உண்மை அல்ல. நீங்கள் எங்குமே வாழ்க்கையில தோக்க கூடாது என்பதற்காக கற்றுக் தோற்கடிப்பது போல ஒரு பாவம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மை அல்ல. நம்ம எல்லாரும் ஜெயிக்கப்பட்டவர்கள், ஜெயிக்கக்கூடிய நம்முடைய தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப செஸ் சாம்பியன் ஆனதுனால நாம் மகனை உலகத்துல நம்பர் 1 சாம்பியனாய் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? பாப்பா புரியுதா இல்லையா? சொல்றீங்க. பிரியாணி சொன்னா புரியுமா? நீதான் சிவகாசிலே நம்பர் 1 பிரியாணி செய்யறாங்க. உனக்கு குழந்தை பிறகுது, பிரியாணி போட்டி நடக்குது, உன் புள்ள ஜெயிக்குமா ஜெயிக்கிறதா? அதுதான் செஸ்ன்னு சொல்றேன். அந்த திறமையை நீ போய் எழுத மாட்டியா? உன் திறமையை உன் பிள்ளைக்கு கத்து தர மாட்டியா? நீ தான் உலகத்திலே நம்பர் 1. அப்படின்னா உன்னை அடிச்சுக்கிறது உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப உன் வயசுல ஒரு பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு அதை கத்து கொடுக்க கத்துக்க மாட்டியா? கத்துக் கொடுங்க. இருக்குதானே? இப்ப ஆண்டு கிட்ட கேட்டாரு, விஸ்வநாதன் ஆனது செஸ்ல சாம்பியன், அவன் தான் மகனை செஸ்ல சாம்பியனா மாற்ற முடியுமா முடியாதா? முடிய மாட்டேன். அப்படின்னா நீ ஏன் பிள்ளைகளுக்கு நான் உன்னை சாம்பியனா மாற்ற முடியுமா முடியாதான்னு கத்து கேட்டாரு. முடியுமா முடியாதா? ஒரு ஆணையம் சொல்லுங்கள. அடுத்தது ஒண்ணு கேட்டாரு, விஸ்வநாதன் ஆனது தான் மகனை ஹாக்கில நம்பர் 1 மாற்ற முடியுமான்னு கேட்டாரு. அது எனக்கு தெரியாது. அவன் செஸ்ல தான் சாம்பியன், பிரியாணி சாம்பியனா சரி கிடையாது. அப்ப என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா, நான் உனக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாரு. சொல்லுங்க ஆளுங்க. ஆனந்த் செஸ்ல தான் சாம்பியன், நான் எதுலாம் சாம்பியன் கேட்டேன். நீங்க எல்லாத்துலயும் சாம்பியன் ஆடுறாரு. அப்படின்னா நீ எதுல சாம்பியனா இருக்காரு? நம்ம எல்லாத்துலயும் சாம்பியனா இருக்கணும். கைகள் நல்லா தட்டி. நீங்க தான் நம்பர் 1. மறுபடியும் சொல்றேன், நம்பர் 1க்கு காரணம் நீங்க அல்ல. உன்னை நம்பர் 1 நான் மாற்றேன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லுங்க. நான் நான்
அப்படின்னா ஒரு 4 குரலுக்கு முன்னாடி ஒரு யானையை நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு இது என்னன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க வகுத்து தொட்டு பார்த்துட்டு சோழணும், காலை தொட்டு பார்த்துட்டு முரணம், காலை தொட்டு பார்த்துட்டு தூணுன்னு சொன்னோம். சொன்னாங்க கேள்விப்பட்ட இல்லையா? சிவகாசத்தை நிறைய இல்லையா? குடும்ப போனாங்கல்ல, என்ன சிவகாசம் தெரியல, நம்மளும் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. 4 குருடர்கள் ஒரு யானை நிப்பாட்டினாங்களா, இது என்னன்னு கேட்டாங்களா, நாங்கள் தொட்டு பார்த்து வயிற்று பார்த்து சோறுனானா, காலை தொட்டு பார்த்தேன் முரம்னானா, காலை தொட்டு பார்த்தேன் தூணும்னானா, இப்படி ஆளுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒருத்தர் என்ன சொன்னாரு, அதே 4 குருடன் எங்கிட்ட கொடுங்க, நான் கரெக்டாக சொல்ல சொல்லுங்க. என்னடா எப்படின்னா அந்த 4 குருடர்கிட்ட போயிட்டு, தம்பி ஐயா குருடர்களே, உங்களுக்கு முன்னாடி ஒரு யானை இப்போ ஒரு தொட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் யானையோட வவுன்னு சொல்லிருப்போம் சொல்லிக்க மாட்டான். இது யானையோட காதுன்னு சொல்லிருப்போம் சொல்லிக்க மாட்டான். இது யானையோட காதுன்னு சொல்லிருப்போம் சொல்லிக்க மாட்டான். இப்போ சொல்லாத என்ன தெரியுமா காரணம்? நீ மொட்டை தலையா குதிரையில பாஞ்சது போல உருப்பு பண்ண விட்டுல பாஞ்ச மாதிரி நீ ஒண்ணு சொல்ல கொண்டு போய் நிப்பாட்டி என்னன்னு சொல்லல. அப்ப ஏற்கனவே நீ கரெக்டா சொல்லியிருந்தா உனக்கு முன்னாடி இருக்கிறது யானை. இப்ப நான் வந்து வாதியாரு 39 ஒரு கிளாஸ் இருக்கிறேன். 39 நான் சொல்லி சொல்லல. இன்றைக்கு ஒரு பூகத்தை பார்த்து போகிறோம், அந்த பூ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதாவது நடைய முடியுமா? இப்ப 39 சேர்த்தா வளர்க்கப்படாம இல்லைங்களா? அப்ப இது போல முதல் எதை சொல்லணும், 2வது எதை சொல்லணும்னு ஒரு விவசாயம் இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்குல நம்ம கற்றுக்கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் என்ன சொல்லணும், அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னா புட் த கார் பிஃபோர் த கார் அப்படிங்கிற. என்ன அர்த்தம்? குதிரைய வண்டிக்கு முன்னாடி வச்சு, அதாவது வண்டி ரெடியாகுது, குதிரை எடுத்துட்டு போமா முட்டிக்கு போமா சொல்லுங்க, இதுதானே போகுது. அப்ப குதிரைக்கு வந்து வண்டிக்கு முன்னாடி இருக்கிற வண்டி எடுத்துட்டு போவோம், வண்டியை வச்சுட்டு வண்டிக்கு பின்னாடி குதிரையை வச்சா குதிரை இருக்கே தள்ளிட்டு போவோம், குதிரை பிடிச்சி அடியாங்க அடிச்சா குதிரை எப்படி போகும் சொல்லுங்க? தப்பு குதிரை மேலே உங்களுக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, அர்த்தம் என்னன்னா முதல் என்ன சொல்லணுமோ அதை சொல்லு, முதல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு, 2வது எதை செய்யணுமோ அதை செய்ய. அப்பதான் கிரமப்படும். குதிரையும் ஓகே வண்டியும் ஓகேங்க. நீ குதிரையை வண்டியை முன்னெடுச்சு குதிரையை பின்னெடுச்ச ஒரே காரணத்துக்காக வண்டி நகரல. ஏன் அர்த்தம் புரியுதுங்களா? இது போல நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல எதை முன்னாடி வைக்கணுமோ அதை முன்னாடி வைக்க தவறிவிட்டது கிறிஸ்தவம். வாலிபர்களுக்கு எதை முன்னாடி சொல்லணுமோ அதை சொல்ல மறந்துருச்சு கிறிஸ்தவம். 2வது சொல்றது முன்னாடி சொல்லி முன்னாடி சொல்ற 2வது சொல்றதுனால வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனைகள். அது என்ன நம்ம சொல்லுறேன், அதனால கவனிச்சுக்கோங்க. என்ன சில காரணங்கள் சொல்றேன். என்ன அப்படின்னா ஏதோ வந்துட்டு கொடுத்தீங்க ஊற்றி விட்டுருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டேம் கட்டுறதுக்கு ஒரு அரசாங்கம் ஒருத்தட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துச்சு. அந்த டேம் மேலே போயிடுச்சு. மேலே போனவொடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து மேல 2-3 பேர் கீழே வந்து செத்துட்டாங்க. இதனால எல்லாரும் வேலைக்கு போகாம வந்துட்டாங்க. அந்த இன்ஜினியர்ஸ்லாம் 2 சம்பளம் வந்து பார்க்கறேன் வாங்கினேன், நான் 3 சம்பளம் தரேன் வாங்கினேன். அது வரல. ஏன்னா என்ன ஆகுது, போனவே சாகம். ஏன்னா டேமோட உயரம் ரொம்ப உயர்ந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் அவனை அப்டேட் பண்ணுது, நான் கொடுக்குற டெஸ்ட்ல முடிக்கல என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இப்போ போர்டு மீட்டிங் போடுறாங்க இன்ஜினியர்ஸ் போர்டு மீட்டிங் போட்டு என்ன செய்றாங்க, என்னப்பா செய்யலாம், யாரும் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்களே, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் சொன்னார், சரி வேலை நானும் வேலையை சொல்றேன். சட்டத்துல பால் விளையாடும் போது கீழே என்ன இருக்கும், ஆனா இவ்வளவு குசும்பு பண்ணக்கூடாது நீங்களாம் மக்கள்லாம். பால் விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த சுத்தி விளையாண்டுருப்போம், சரக்கு அங்க போவோம் அங்க இங்க வருவோம். ஆனா அது விளையாடுறது கீழே ஒரு கிடக்கும், நெட்டு கிடக்கு பாருங்க. இந்த நெட்டை வாங்கி நம்ம வேற 2 பேருக்கு கட்டிவிடலாம், யா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஏறி கஷ்டப்பட்டு இன்ஜினியர் தான் சேர்ந்து நெட்டை கட்டாங்க. இப்போ போய் வேலைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் வாங்கினாங்களா? இப்ப தமாஸ் கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்குள்ள நான் ஒரு முறை பிடிச்சிக்கணும். இப்ப வேலைக்கு வந்தாங்க சார், வேலைக்கு வந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒருத்த கூட செட்டில் சும்மா கூட இல்லை. நானாவது வந்து டைம் பாஸ் போது நினைச்சிருப்பேன், சொல்லி கொடுத்தா நான் எழுந்திருப்பேன், டைம் பாஸ் வேலை பிரச்சனை. ஆனா நடந்தது என்னன்னா, அந்த நெட்டு கேட்ட பிறகு ஒருத்த கூட என்ன செய்யுங்க கேள்வி கேட்டுங்களா, இவ்வளவு நாளா விழுந்தானே நெட்டு கட்டாதனால விழுந்தானா, இப்ப ஏன் விழல, நெட்டு கட்டாதனால விழுலையா, விழுந்ததுக்கு விழுகாததுக்கு காரணம் என்ன நான் புரிச்சுக்கிறேன். கேள்வி புரியுதா? புரியுங்க. முன்ன நெட்டு கட்டாதப்ப விழுந்ததுக்கும் நெட்டு கட்டினதுக்கு அப்புறம் விழாததற்கும் காரணம் என்ன சொல்லுங்க.
இப்ப விழுந்ததுக்கு காரணம் என்ன? விழாததுக்கு காரணம் நெட்டு காரணம் இல்ல. சரியா தப்பா? சரிப்பா, நான் எப்படி வரேன்? நெட்டுக்கு அது கேட்டா பயப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு சொல்ல தரேன். இங்க ஒரு வீடு, அங்க ஒரு 500 வீடு தாண்டி இன்னொரு வீடு, ரெண்டுக்கு இடையில ஒரு அடி பலகையை போடுறேன். எத்தனை அடி பலகை? ஒரு அடி பலகை. இந்த ஒரு அடி பலகையில இப்போ உங்க கையில சைக்கிளோ பைக்கிலோ டிவி சுட்டியோ கொடுத்து இங்க இருந்து அங்க போக தம்பிக்கிறேன். யார் போறீங்க? கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்றீங்களா? 2 வீட்டுக்கு ஒரு பெரிய பலகை போட்டீங்க. சைக்கிள் வீல் வந்து 1 இன்ச்சு கூட தரப்படாது. டிவி சீட்டோட டயர் வந்து 2 இன்ச்சு கூட படாது. பைக்கோட டயர் 3 இன்ச்சு கூட படாது தரையில. அப்ப 3 இன்ச்சு உங்களுக்கு போதும் நீங்க வண்டி போறதுக்கு. நான் 12 இன்ச்சு அகலமுள்ள ஒரு பலகையை போட்டுக்கிறேன். இங்க ராஜா மாதிரி கை வந்து ஓட்டுற, ஆனா இங்க இருந்து அங்க போயா அப்படின்னு சொன்னா போனா என்ன ஆகும் சொல்றேன். அப்படி போனா என்ன ஆகும்? கேள்வி எப்படி? இதே தலையில நான் ஒரு கோடு வைக்கிறேன். இந்த கோடு வந்து லெஃப்ட் சைடு போகாம போனா போக முடியும். அப்ப இதே அங்கேயே போக முடியும். பயம் தான் காரணம். பயம் தான் காரணம். இப்ப என்ன விஷயம்னா, நெட்டு கட்டாதப்ப இவங்க பயம் இருந்துச்சு, விழுந்தான். நெட்டு கட்டாம நான் விழமாட்டேன், விழுந்தாலும் என் உயிருக்கு சேதமில்ல, நான் பழகுவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அவன் விழுந்தானா? விழல. இப்ப பரிசுத்தத்துக்கு என்ன வழி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வழி பார்த்து மன்னிக்கணும். பரிசுத்தத்துக்கு நீங்க எத்தனை குட்டிகள் தான் போடாலும் பரிசுத்தமா மாற முடியும். எதனால? நியாய பிரமாணத்தின் கிரியையினால நீங்க பரிசுத்தமாகணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நீதிமானாகவே முடியாது. நீங்க நீதிமான் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்குதான் உங்களால நீதி செய்யவே முடியும் அப்படின்னு சொல்றேன். ஒரு கழுதை கொண்டு போய் நெப்போலியன் பார்த்து அடிச்சுக்கல, என்ன பண்ண டெய்லி அடிக்கிறீங்க, ஒரு நாள் கூட குதிரையா வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் குதிரை மாதிரி கிடைக்க மாட்டேங்குதியா? என்னன்னா செய்யறது தெரியல. டெய்லி குதிரையா கொண்டு போற இந்த கழுதை ஒரு நாள் எடுக்க முடியுது. என்னைக்கு ஒரு கழுதை குதிரையா மாறும்? என்னைக்கு மாறும்? மாறவே மாறாது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நீதி செஞ்சாதான் நீதிமான்றது பழைய ஏற்பாடு, பரிசுத்தமா இருந்தாதான் பரிசுத்தமான்றது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் என்ன சொல்றாரு? நீதான் நீதிமான், நீதான் பரிசுத்தமா, இப்ப நீதி செய்யன்னு சொல்றாரு. நீ பரிசுத்தமா, நீ பரிசுத்தமா இரு. ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? நீ பரிசுத்தமா இருந்தாதான் பரிசுத்தம் தான். இதான் குதிரை முன்னாடி இருக்கு. நீ பரிசுத்தமா இருந்தாலும் பரிசுத்தமா சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்தா அங்கதான் தப்பு வந்து கிறிஸ்தவம். நீ பரிசுத்தமா, இப்ப நீ பரிசுத்தமாக இருக்கணும் இருப்பான். இப்ப பாருங்க, மறுபிறப்புன்னு சொல்றாங்க. நமக்கு ஏன் மறுபிறப்பு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு போட்டோவாங்க, நமக்கு ஏன் மறுபிறப்பு கடைசி சொல்லி கொடுக்குறாங்க. மறுபிறப்புனா கர்த்தர் ஏன் வந்து நமக்கு ஒரு மறுபிறப்புங்கிற ஏன் அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ண முடியாதா? என்னங்க சார், நம்மள அப்படியே ஆண்டவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா, ஜெயிக்க வைக்க முடியாதா? அப்படின்னா ஜெயிக்க வைக்க முடியல. ஏன் ஜெயிக்க வைக்க முடியல? நம்மள ஏன் மறுபிறப்பு பிறந்துதான் நம்மளை ஜெயிக்க வைக்கணுமானா, ஆமா. ஏன் மறுபிறப்பு அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் சொன்ன கதை தான். கழுதைய நீங்க எத்தனாயிரம் தடவை அடித்தாலும் என்ன ஆகாது? குதிரை ஆகாது. பூனையை நீங்க என்னதான் ஊசி போட்டு குத்து ஊசி போட்டு பெருசா ஆனால் என்ன ஆகாது? புலியாக மாறாது. கோழியை நீங்க என்னதான் ஊசி போட்டாலும் அது கழுகு மாதிரி மேல பறக்காது. இப்ப என்ன யோசிச்சாரு கர்த்தர்? உனக்குள்ள ஆதாமுக்கு இருந்ததுனால உன்னால பரிசுத்தமா இருக்க முடியல. உனக்கு எத்தனை கேள்வி இருக்கோ ஆனால் பரிசுத்தமா இருக்க முடியும். நல்ல விளையும். இதான் ரகசியம். இது இந்திய நாட்டிலிருந்து வரல, வந்துருச்சு. சில பேர் எடுத்துட்டாங்க, நீங்க எடுத்துக்கோங்க. நீ என்னைக்கு பரிசுத்தமானுக்கு போகலையோ, நீ என்னைக்கு
புலிக்கு பிறகுலையோ அன்னைக்கு தான் யாரை மாற முடியும். என்னைக்கு நீ சிங்கத்துக்கு பிறகுலையோ அன்னைக்கு தான் யாரை மாற முடியும். அதுபோல ஒரு பொம்மை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த காமிச்சா இதை பார்த்தேன். அங்கே பார்த்து போகுது. இது என்ன சொல்லுங்க? என்னங்க நான் இப்போ இது கிராஃபிக்ஸ் இருக்கு. நெட்ல போய் தட்டி நினைக்கிறேன். பிக்கஸ்ட் ஜாப் அப்படின்னு தட்டி நெட்ல கூகுளில் போய் தட்டி குதிரை விட பெருசா இருக்கா பார்த்துக்கோங்க. குதிரை விட பெருசா இருக்கு. இதை விட பெரிய நாயா இருக்கு சொல்லுவாங்க பார்த்து. இப்படி ஊசி போட்டு நாய் பெருசா இருந்தா அது குதிரை இருக்குமா? சொல்லுங்க. நாய் தான் சொல்லுங்க. கழுதை தான். குதிரை தான். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை நான் என்னதான் சவுக்கால் கழுவினாலும் உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது. ஏன்னா நீ யாருக்கு பிறந்திருக்க, உனக்குள்ள என்ன வித்து விழுந்திருக்குது? பாவ வித்து விழுந்திருக்குது. இப்ப என்ன செய்யலன்னா ஒரே ஒரு வழி தம்பி, நீ கழுகு மாதிரி என்னை மாதிரி பறந்தனா நீ எனக்கே பிறந்தாதான் நீ என்னை மாதிரி ஜெயிக்க முடியும். அதனால உன்னை எனக்கே பிறக்க செய்வேன்னு கட்ட சொன்னார். அப்படின்னு சொல்லுங்க. ஏன் மதுபிறப்புன்னு கட்ட சொன்ன? இந்த மதுபிறப்பு தான் நமக்கு சமூகத்திருக்கிறது. அவங்க பழைய காலத்தில் எவனுமே சாதிக்க முடியாதத இங்க உட்கார்ந்து நீ நானும் சர்வ சாதாரணமா சாதிக்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் ஆதாமுடைய பாவ வித்துக்கு பிறந்தாங்க. நீங்களும் நானும் இயேசுடைய வித்துக்கு பிறந்திருக்கிறோம். அப்படின்னு சொல்லுங்க. நம்மளை கத்தர் கழுகாகவே நம்முடைய கத்தர் சிங்கமாகவே பிறந்தாதான் சிங்கமாக பொறிச்சிக்க முடியும். புரியுதுங்களா? நான் புலிக்கு பிறந்தாதான் புலியை போல நான் வேட்டையாட முடியும். கழுகுக்கு நான் பிறந்தாதான் கழுகு போல பறக்க முடியும். சும்மா பறக்க இதை பறக்க முடியும். ஆகவே கத்தர் நமக்கு ஒரு மறுபிறப்பை தந்திருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் கழுகுக்கு பிறந்த கழுகுகள், சிங்கத்துக்கு பிறந்த சிங்கங்கள். எப்படி பூனைக்கு பூனை பிறந்ததோ அதுபோல தேவனுக்கு யாரா பிறப்பானா தேவன் தான் பிறப்பாங்க. அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் நானும் சாதாரண ஆள் கிடையாது சார். இன்னைக்கு சொல்ற ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள பார்த்த சைக்காலஜி தெரிஞ்சு உங்க மனதனுடைய சக்தினால நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். நம்ம விரும்பிக்கு போகும்போது அப்ப நம்புவீங்க. இப்ப பைபிள் ஒத்துக்க மாட்டீங்க. நம்முடைய சாயாரை தேவன் உருவாக்கினாலே அது என்ன சாயம்? சொல்லி உலகத்தை தேவன் உண்டாக்குறது போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்கு வேண்டிய உலகத்தை உங்களால் உருவாக்க முடியும். அந்த சக்தியை தேவன் அவங்களை வைத்திருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. ஜெயிக்க முடியும். உங்களால ஜெயிக்க முடியாம உலகம் எதுவுமே கிடையாது. நீங்க அற்புதமா ஜெயிக்கப்படுறவர்கள். உங்களை கத்தர் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு. பறவை பறப்பதற்காக டிசைன் பண்ணப்பட்டது போல, மீன் நீந்துவதற்காக டிசைன் பண்ணப்பட்டது போல நீங்கள் நானும் ஜெயிப்பதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு சொல்லுங்க. ஒரு குழந்தை பொத்து கீழே விழுது, குழந்தை நடக்கல அடிக்கடி பொது வடக்கே வலிக்கிறது. சரி இனிமேல் நடக்காதப்பா நான் நிற்க முடியாது அப்படி எந்த ஆயமா சொல்லிருக்கானா? அந்த அம்மாட்ட போய் ஏமா உன் புள்ள பொத்து 7,000 விழுது, உன் புள்ள நடக்குமான கேட்டா உன் வாயில சொல்லி வைக்க, என் புள்ள நடக்க மாட்டேங்கிறா நடக்கும் சொல்லுமா சொல்லு. அப்ப அது போல ஒரு குழந்தை நடப்பதற்காகவே ஒரு விரலை வைத்திருப்பது போல அது பேர் பொட்டன்ஷியல் இருக்கு. பொட்டன்ஷியல்னா உள்ளே மறைந்திருக்கும் ஆற்றல், உள்ளே மறைந்திருக்கும் திறமை. நீங்க வளர 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 அந்த திறமையை ஓடுது நினைக்கிறது வளர்கிறது. அது போல தேவனுடைய வித்து உங்களுக்கு இருக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் நீங்க ஆவிகளை வளர 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 தேவனுடைய அத்தனை சுபாவங்களும் உங்களுமாக வெளிப்படும். தேவனுடைய அத்தனையும் உங்களால் செய்ய முடியும். தாய்க்குடி 8 அடி மாட்டுனா உள்ள குட்டி குடி அட்லீஸ்ட் 8 அடி தாண்டாதா? அதுதான் தாண்டா தாத்துங்க. நீங்க எல்லாம் தாத்துவீங்க. நான் சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு வித்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, விழுந்திருக்கிறது. இன்னும் கூட ஒரு காரியம் சொல்றேன், சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ண தெரியாது இந்த சப்ஜெக்ட்ல. நான் நேரம் முடிக்கிறேன். நான் அப்படி என்ன விஷயம்னா பிறப்பின் ரகசியத்தை நீங்க சொல்லிக்க இந்த மறக்கவே கூடாது. உன் பிறப்பின் ரகசியம் நம்ம எப்படி பிறந்தோம், இந்த பாப்பா எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்டா நமக்கு எல்லாம் சரி நம்மளாம் எப்படி பிறந்தோம். தகவலுடைய உயிர் அணுக்களில் 1 மில்லியன்ல 50 மில்லியன் உயிரெழுத்து இருக்கு வச்சுக்கலாம். அதான் கரெக்ட். அந்த 7 சொல்றீங்களா அந்த உயிர் அணுக்கள்ல அந்த 1 மில்லியன்ல வந்து 50 மில்லியன் இருக்கணும். அதுதான் கரெக்டான நார்மல் கணக்குன்னு சொல்றாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு குழந்தை இருக்கலாம் ஒரு 5 கோடி உயிர் அணுக்கள். உதாரணம் சொல்றேன், தகப்பனுடைய உயிரணுக்கள் 5 கோடி உயிரணுக்கள் புறப்பட்டு தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு சினை முட்டைக்குள்ள அது உள்ளுக்குள்ள போகும்பொழுது அது என்னவா மாறுது, குழந்தையாக மாறுது. இப்ப கவனிங்க, புறப்பட்டது 5 கோடி வந்து சேர்க்க குழந்தையா உருவானது எத்தனை? 1 சொல்லுங்க.
ஒன்று. இந்த 50 கோடியில எதுக்காக உலகில் வந்துச்சு? அது என்ன கருத்து கணக்கு வச்சிருக்காரு? பாட்டு போட்டி வச்சாரா, டான்ஸ் போட்டி வச்சாரா, சாப்பாட்டு போட்டி வச்சாரா, பிரசங்க போட்டி வச்சாரா, யாரு விழுந்து போகணும்னு சட்டம் பண்ணா தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் கத்துவோம். இன்னைக்கு போய் டீச்சர்ட்ட முதலாவது பேர் தெரிஞ்சுக்கிறோம். சயின்ஸ் டீச்சர்ட்ட போய் எப்படிங்க நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன சிஸ்டத்தை தேவன் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, 50 கோடி அணுக்கள் ஒன்றோடு சண்டையிட்டு எந்த அணு ஜெயிக்கிறதோ அந்த அணுதான் அந்த அம்மாவோட கருமுட்டையில போய் உள்ளுக்குள்ள போய் முத எது நுழையுதோ அதுதான் குழந்தையாக மாறுது. இந்த அணு வர இடத்துல இன்னொரு அணு வந்திருக்கா, நீங்க புறப்படுறதுல வேற பார்த்துருக்கோம். சரி, இந்த ஜெயிக்க அணு யாரு தெரியுமா? இந்த 50 கோடி அணுவில் ஜெயிக்க பிறகுதான் அந்த அணு என்ன செய்யுது? கருமுட்டைகளை போய் என்னமா மாறுது? குழந்தையாக கருத்தரிக்கிறது. இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இங்க உங்க அம்மா வயசுல உருவானதுக்கு என்ன காரணம்? இப்ப சொல்லுங்க. 50 கோடி 5 கோடி அணுக்கள் நீங்க ஜெயிச்சதுனாலதான் நீங்க பாக்குறீங்க. நல்ல கைவிடல நம்ம ரத்தத்துல என்ன ஓடுது பாருங்க. நம்ம ரத்தத்துல என்ன ஓடுது? இப்ப 2 தாய்மார் இருக்கிறாங்க. இந்த அம்மா குழந்தை, அந்த அம்மா கொஞ்சம், அந்த அம்மா குழந்தை, இந்த அம்மா கொஞ்சம். என் கண்ணே என் பொண்ணு. இப்போ ஒரு போட்டி. என்ன போட்டி? காசு அல்வாவை முதல்ல யார் செய்கிறாங்க? அருமையான போட்டியா செய்ய திருநெல்வேலி அல்வாவா செய்வீங்க. இப்போ போட்டி நடக்கும்போது இந்த அம்மா யார் செய்ய விரும்புவீங்க? உங்க மொழி அவங்க மொழியா? இவன் தான் அந்த சொன்ன கண்ட போட்டே. இப்போ போட்டி வந்த பிறகு யார் செய்யணுமா சொல்லுங்களேன். நம்ம செய்யணும். ஏன்னா 1 லட்ச ரூபாய் பழுப்பேன்னு சொன்னா இல்ல. ஏதாவது வீடியோ கேமரா எடுத்துருக்காங்களா? இல்ல. நாளைக்கு நியூஸ் பேப்பர் போட போறாங்களா? இல்ல. இதெல்லாம் ஆக்சிடென்டா? இல்ல. இதெல்லாம் ஒலிம்பிக்கா? இல்ல. இதெல்லாம் வேஸ்ட் கப்பா? ஒரு கப்பும் கிடையாது, ஒரு காற்றாவதி கிடையாது. ஒரு 4 செவத்துக்குள்ள அல்வா செய்கிற போட்டி நடக்குது. அந்த போட்டியை யார் செய்யணுமா? அப்ப விளையாட்டுல உங்க புள்ள ஜெயிச்சு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, விளையாட்டுல உங்க புள்ள தோக்கக்கூடாது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில தோக்கக்கூடாதுன்னு கத்தர் விரும்புகிறார். வாழ்க்கையில தோக்கக்கூடாது. வெற்றி உங்களுடைய, வெற்றி உங்களுடைய. நல்லா கைகள் தட்டு, நல்லா கைகள் தட்டு. உங்களை வெற்றி பெறுவதற்கான தேவனுக்காக இருக்கிறார். தோல்வி என்பது தேவனுடைய அல்லாது இல்லை. கத்தர் வெற்றி திறந்த கத்தர். உன்னை வெற்றி திறப்பதற்காகவே அவர் வந்திருக்கிறார். உள்ளவனை வெட்டப்படுத்த இல்லாதவனை, ஞானியை வெட்டப்படுத்த பேரை, ஞானவரோடு வெட்டப்படுத்த பேரை, கடவுளோடு வெட்டப்படுத்த பேரை, ஞானியை வெட்டப்படுத்த உற்சாகத்தை கேட்கிறது. எங்கேயும் தோக்கூடாது, கனவுல கூட தோக்கூடாது. அந்த கனவு சுதாரண கனவா இருக்கு. நீங்கள் நானும் ஜெயிக்கணும்னு கத்த விரும்புகிறேன். நான் சொல்லுங்க. தெரியவோட என்ன அர்த்தம்னாக்க, செஸ்ல நான் நீ போட்டி போடுறோம். நீ ஜெயிச்சப்ப யாரு பெரியாள்? உயரத்துக்கான நான் பெரியாளா இருக்கலாம், வயசுல பெரியாளா இருக்கலாம். அந்த விஷயத்துல யாரு பெரியாள்? இதுல பெரியாள். அப்ப இறைவன் பெரியவன் என்ன அர்த்தம்னா, அவரை யாரையும் தோற்க வைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அவரை ஒருத்தர் தோற்கடிச்சா அவன் யாரா போயிடுவான். இறைவனை ஒருத்தர் தோற்கடிச்சானா அவன் யாரா போயிடுவான். அவன் பெரியவன் போயிடுவான். அப்ப இறைவனுக்கு அதனாலதான் கரெக்டா போடுவான். இறைவன் மகா பெரியவன் தோற்கடிப்பாங்க. இறைவன் மகா பெரியவன் என்ன அர்த்தம்? இறைவனை தோற்கடிக்க உலகத்து யாரு? அவன் தான் பெரியவன், அவன் தான் சுப்ரீம் பவர், அவன் தான் கடவுள், அவர் தான் பெரியவன். அப்ப அவனை ஜெயிக்கிறதுக்கு இனிமே அவர்கிட்ட பொறுத்து வரணும், பிறந்து வர முடியாது. அப்படி வரணும், அவன் கடவுளா மாறிடுவான், பிறந்து வரவே முடியாது. அவர் தான் கடவுள், கடவுளுக்கு இலக்கணமே அவர் பெரியவர். நான் சொல்றேன். அந்த பெரியவனுடைய பிள்ளைக்கான நம்பர் இப்ப நீ தோட்ட அவருக்கு கேவலம் இல்லையா? உடனே தோட்ட விட்டு அவருக்கு கேவலம் இல்லையா? உடனே தோட்ட விட மாட்டாங்க சார். நான் சொல்லுங்க. நம்ம நிச்சயமா செய்வோம். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கணும். நான் உங்க மேன்மையாக வைக்கிறேன். ரோட்ல போற பிசினஸ் பண்ணதுக்காக அதை சொல்ல கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சிவகாசி பட்டணத்துல முதல் 10 பணக்காரங்க, ஐயா அதான் தெரியுமா? ஐயா தெரியுமா? முதல் 10 பணக்காரங்க, ஒரு லட்சம் தெரியுமா உங்களுக்கு? முதல் 10 பணக்காரங்க டாப் ரேங்கர் தெரியுமா உங்களுக்கு? அந்த 10 பேர்ல நான் பந்தயம் கேட்கிறேன். 10 பேருக்கு காலேஜ் வாங்க போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் பிசினஸ் பண்ண இருப்பாங்க. நான் என்ன சொல்றீங்களா? உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும்னா எந்த அரசாங்க வேலைக்கு போனா உலகத்திலே பெரிய பணக்காரனா ஆகும்? சொல்லுங்க. புரியுதான் பாருங்க. எந்த அரசாங்க ஜனாதிபதியா பார்த்தா உலகத்திலே பெரிய பணக்காரனா
தற்போதைய உலகத்திலே பெரிய பணக்கார பார்க்கறேன்னு சொன்னா அவர் மனசுல என்ன ஓடிட்டு தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு நீங்க பணக்காரன் அந்த தேவவாசனம் நிறைவேறது நடக்காத காரியம். புரியுதுங்களா? அப்ப தேவன் என்ன விரும்புறாருன்னா உங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் பெரிய பிசினஸ் மேக்னட்டாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒரு காலம் சம்பளம் வாங்குவனா இல்ல, உன்னை சம்பளம் கொடுக்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை கத்தவனுக்குள்ள விரும்புகிறார். நீ மாணவர்களுடைய தலையை வைத்திருக்கிறார், சீராயாவுடைய வேலாயுதத்தை வைத்திருக்கிறார். அந்த பிசினஸ் பண்ணா நீ ஒரு வருமானத்துக்கு பல வழியை உண்டாக்குறானா நீ நம்ம ஒன்றா மாற முடியும். மலையை கொண்டு போன பேருக்கு கத்த சொன்னார், மலைகளை போட்டு பேருக்கு கத்த சொன்னார். இங்க வந்து ஒரு வழி வச்சிருக்கூடாங்க, 10-15 வழி வச்சிருக்குங்க. சார் சரீரத்துல கஷ்டப்படுறேன், முட்டாள மூலையில கஷ்டப்படுறேன், அறிவாளி சரியா தப்பா சொல்லுங்க. ஒரு கம்பெனில போய் உடம்புல கலந்து 5000 சம்பளம் 10,000 சம்பளம் உட்காந்து ஏற்று கம்பெனி தனித்து 1,00,000 சம்பளம். அவன் என்ன வேலை செஞ்சான்? இங்க வேலை செஞ்சான் சார். இவன் என்ன வேலை செய்யறான்? இங்க வேலை செய்யறான் சார். இங்க என்ன வேலை செய்யறான்? மாட்டையில 3 வேலை செய்யறான் சார். இவன் என்ன வேலை செய்யறான்? மாட்டையில 3 வேலை செய்யறான் சார். புரியுதுங்களா? நீங்க வேலை செய்யறவங்க கூடாது, நீங்க வேலை வாங்குறவங்க இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன், இது சம்பளம் வாங்குற கையா கூடாது, சம்பளத்தை அதிகரித்து தரக்கூடிய கையா இருக்க வேண்டும். அந்த அதிகரித்த கதை உங்களுக்கு வச்சிருக்காரு, அந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு இருக்குல்ல. நான் ஒரு கேள்வி கேட்டேன், கேட்கிறேன், ஐயா உலகத்திலே பெரிய பணக்கார முடியும் மாதிரி ஒரு வார்த்தை வச்சுக்கோ. அவர் பையன் ரோட்ல போயிருந்தார், ஆக்சிடென்ட்ல போய் எந்த மாதிரி கை வச்சு காப்பாற்றிட்டார். இந்த விஷயம் அங்க போதும் உடனே அவர் வந்து கேட்கிறார், நம்போலியன் யாருக்கு நம்போலியன் அப்படிங்க. நான் தான் ஐயா என் அவருடைய காப்பாற்றுறாரு ஐயா, ஒரு நாள் வந்து நன்றி சொல்றேன் ஐயா, ஒரு என்ன சொல்லி தயங்க. அப்ப ஐயா எனக்கு ஒன்று இல்லையா, சிங்கப்பூருக்கு போன ஒரு ஆசை. இப்ப அவனால அந்த ஆசை நிறைவேற்ற முடியாது. சரி, அவர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அரசாங்க ஒரு உலகத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது. என்ன சட்டம்னா, இனிமே ஏரோப்ளைன் உலகத்துல கிடையாது, ஓடக்கூடாது. ஏரோப்ளைன் ஓடக்கூடாது, கப்பல் ஓடக்கூடாது. வார்த்தைங்க ஜோக் தான் சொல்ல, புரியுதுங்களா? இப்ப இவங்க எப்படி சிங்கப்பூர் போவார்? போங்கதா உங்க எப்படி போகுது? சரி, ஹெலிகாப்டர் மனப்படுவோம். சொந்த ஹெலிகாப்டரே கெட்டு கொண்டு விட்டுருவோம். அந்த ஹெலிகாப்டரே நினைச்சிருவான் கொடுத்துட்டு அதை என்னென்ன ஃபார்மாலிட்டி செஞ்சு முடிச்சுட்டு நீ சிங்கப்பூர்ல சாமி உலகத்துல எங்கெங்கெல்லாம் போடணும் அத்தனைக்கும் பெட்ரோல் செலவு என்னது சர்வீஸ் வாங்கிறது ஏன் செலவு, நீ உனக்கு பைலட்டையும் போட்டுறேன், நீ உட்காந்து சும்மா கடை எங்க வேணா போன சொல்லணும் சொல்றான். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நெப்போலியன் ஐயா ஒரு முகேஷ் அம்பானி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவானா நிறைவேற்ற மாட்டேன். நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன கேட்டாரு, ஒரு முகேஷ் அம்பானி சொன்ன வார்த்தையை நீ இவ்வளவு விசுவாசிக்கிறியே, நான் சொன்ன வார்த்தையை நான் செய்வனா செய்ய மாட்டேன். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் ரோட்டோட கொடுத்தாரா, நமக்கு கொடுத்தாரா? கிளாஸ் கல்வன ஒரு அம்பானிய உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரனா அவன் கும்பிடுற சாமி அவனை வைக்க முடியும்னா, நீயும் நான் கும்பிடுற சாமி நம்மள பணக்காரனா வைக்க முடியுமா முடியாதா? முடியும். நிச்சயமா நீங்க ஜெயிக்க முடியும் உங்க வாழ்க்கையில. ஏதோ கவர்மெண்ட் ஜாப் அலையாதீங்க. தன்னம்பிக்கையிலான கவர்மெண்ட் ஜாப் போவான். போர்டு இருக்கிற எவனுமே கவர்மெண்ட் ஜாப் போக மாட்டான். எங்க அக்கா அவங்க எத்தனை இருக்கலாம் 1.5 லட்சம் சம்பாதிச்சுருக்கான் மும்பைல. ஊருக்கு அவங்க அப்பா ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாங்க. 75,000 சம்பளம் வேண்டவே வேண்டாம், எனக்கு கவர்மெண்ட் ஜாபே வேண்டாம். அதை விட அதிகமா சம்பாதிக்க எனக்கு தெரிஞ்சு நான் சம்பாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி நிற்கிறேன். இதெல்லாம் மாதிரி நிற்கிறேன் அக்கா மாதிரி. அப்ப எப்படி நம்பிக்கை இருக்குது? நம்மளுடைய அறிவு வச்சு அவன் சம்பாதிக்கலாம் இல்லைங்களா? நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, உங்க சாதனை இருக்கிறோம் உட்காந்து வீடுல. ஏன் நீ தலையா போகக்கூடாது? நீ ஏன் மாறாடுற? நீ மாறாடு. ஆனா தலையாக அபிஷேக சத்தத்துக்கு வச்சிருந்தாங்க. ஆண்டவரை நான் தலையாக நீங்க கேட்கிறீங்களா? நீங்க விரும்புகிறீங்களா? 3 நாள் சாப்பிட்டா போதும், ஒரு வீடு கட்டா போதும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம உட்காந்து ஆசைப்பட மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. கமலஹாசன் ஜெயிச்சதுக்கு கமலஹாசன் சினிமாக்குள்ள ரொம்ப ஜெயிச்சு வந்தப்போ அவங்கள்ட்ட பேட்டி எடுத்தாங்க. ஐயா நீங்க வெற்றி பெறதுக்கு என்ன காரணம்னு. அப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, அதுவே அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டா, கமலஹாசன் என் மகனோட அம்மா சொல்லிட்டான், கமலஹாசன் நீ கப்பூஸ் கிளீன் பண்ண போனாலும், நீ வெற்றியை கிளீன் பண்ண போனாலும், உங்க மகன் கமலஹாசன் மாதிரி யாராலையும் கிளீன் பண்ண முடியல. அவன் தான் நம்பர் 1ங்கிற பேரை எனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்ம அம்மா கேட்டான். அந்த வார்த்தையை காரணமா கமலஹாசன் எழுதுறதுனால
அவன் எடுத்த சினிமா பட்ட பார்த்து 10 தடவை அவங்களுக்கு பணம் இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வீடு இல்லை. ஆனா அவருக்கு பேர் வரல. இது போட்டா சால்வே போனா கை தட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன் வேலையை சாப்பிட்டவனை காப்பாற்றினால் அவன் ஈஸ்வருக்கு முன்பாக இருக்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். நான் என்ன சொல்றேன், தாவீது ஆடு மேய்க்கிறது உண்மையா இருக்கான். அவர் யாரும் பார்க்கல. கோலியாத்து வந்து ஆடு சிங்கம் வந்து கரடி வந்து யார் பார்த்தா? கரடியிலே இருக்காங்களா? யார் பார்த்தா? கர்த்தர் பார்த்தா. ஆட்டு ஒரு சிங்கத்து கிட்ட தான் உயிரை பணைய வச்சு ஒரு ஆட்டை காப்பாற்றுறேன், இவன் ராஜ்யத்தை காப்பாற்றா காப்பாற்றான். இதான் நான் பார்க்கலாம். சின்ன உண்மையான கொஞ்சத்துல உண்மையானவன் என்றால் உங்க அநேக வச்சுக்கு அதிகாரியாக சின்ன வேலையில நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களோட கர்த்தர் படம் எடுத்துருக்க பரவாயில்ல, உங்களை படம் எடுத்துருக்கு. சின்ன வேலையில நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பெரிய வேலையை உங்களுடைய அதிகாரத்தை மாற்றுவார். உங்களை பெரிய ஆளாயை மாற்ற முடியும். நீங்க பெரிய ஆளா வரணும். தேவன் வரும்போது நீங்க தேவனுக்கு மட்டும் விட்டு கொடுங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவனுடைய செய்தி வார்த்தை காணிக்கைய தசமம் பார்த்து இன்னைக்கே தீர்மானம் எடுங்க. கர்த்தாவே நான் காணிக்கை தசமம் பார்த்து உண்மையா இருக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களை கர்த்தர் எங்க கொண்டு வைக்கிறான்னு பாருங்க. தாயை தவணை பிள்ளைகளை வளர்ப்பது கிடையாது. நம்ம நாட்டுல இருக்கணும். நம்ம 10 ரூபா காணிக்கை போட்டு பிள்ளைகளை 1 ரூபா கொடுக்குறோம் இல்லையா? அமெரிக்கா நாட்டில் அப்படி கிடையாது. நாம் 1 ரூபா எடுத்து பிள்ளைகளை 10 ரூபா கொடுக்குறோம். ஏன்னா பிள்ளைங்க அந்த 1 ரூபா கட்டாயம் வரக்கூடாது. அது தாராளவே அந்த 1 ரூபாயே சுற்றி சித்தக்கார பத்தியாவே போதும். இவன் 1 ரூபாய் எடுத்து பிள்ளைகளை 10 ரூபா கொடுத்து போட சொல்லும் போது நம்ம இவ்வளவு ஓட்டு போடணும்னு அவன் குணமா சின்ன பிள்ளைகளே பாடம் கத்துக்கிறோம். நம்ம தலைவரா கத்து கொடுத்துருக்கோம். நம்ம பிள்ளைகளை கத்து கொடுக்க பார்த்துட்டோம். பிஇ படிக்கிறோம், எம்பிபிஎஸ் படிக்கிறோம், தசமம் பார்த்து படிச்சுமா? ஹலோ, உங்க அம்மா படிக்க வைக்காம அப்படி உங்க அம்மா போல தலைவர்கள் பாவம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறேன். காணிக்கையில உண்மையா இருங்க. தசமம் பார்த்து உண்மையா இருங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. வசனத்தை விசுவாசிங்க. 10 நயத்தை தேவையில்லை. வசனத்தை விசுவாசிங்கன்னா கர்த்தருடைய மேல் நினைச்சிருவார். நான் சொல்லுங்களேன். ஒரு 10 வாட்சி முடிப்போம். ரோமர் 6-7 வாட்சி முடிப்போம். ரோமர் 6-7 இதோட முடிச்சலாம். சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்ப நம்ம நீக்கிட்டோமா? பாவத்துக்கு நீக்கிட்டோமா? நீக்கல. விடுதலையாக்கப்பட்டோமா? விடுதலையாக்கப்படலையா? சொல்லுங்க. விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். 14 வாசிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் திருத்தணி கீழ்ப்பட்டிருக்கிறவரையா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப பாவம் உங்களை மேற்கொள்ள முடியுமா? முடியாது. பாவத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருக்குதா? இப்ப விடுதலை ஆகிட்டாரா? ஆனா நம்ம ஏன் பாவம் செய்யும்? இது கூட சொல்லிட்டு முடிச்சு வாலிபர்கள் பாவம் பண்றாங்க இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சந்ததி பரிசுத்தமா இருக்க முடியாது. நான் ஏன் நீ மன்னிச்சுக்கோங்க. காரணம் ஒரே சொல்லிட்டேன். ஏன்னா நீ விழுந்துடுங்க, நீ விழுந்துடுங்க, நீ விழுந்துடுங்க, நீ விழுந்துடுங்க, நீ விழுந்துடுங்க, டாக்டர் 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 வாலிப வாசம் என்ன சொல்றாங்க? பாசமா அவங்க முடிச்சாங்களா? கரெக்டா அந்த வயசு வந்தோடனே ஐயோ நம்ம விழுந்துடும் போல இருக்குது. தியானம் தரது தான் சொன்னேன். நம்ம விழுந்துடும் போல இருக்குது. நீ விழுத மாட்டியா? ஏன் நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் சொல்லுங்க. பேருக்கு அப்புறம் வரலாம். விழுந்து விழுந்துருவோம் நினைக்கலாம் இருந்தான். நான் விழமாட்டேன், விழுந்தாலும் எழுந்திருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விழுந்தானா? விழல. இந்த பாப்பா உங்களுக்கு தெரியல. அவன் தெரிஞ்சு என்னை விசுவாசிக்கிறோம் மறிக்கவும் மாட்டான், மறித்தாலும் விழுப்பான், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் 7 சகல பாவம் சொல்லிக்கிறாங்க. இந்த விசுவாசம் எவ்வளவு புரிஞ்சோ அவன் பாவம் பண்ண மாட்டான். நான் சொல்றேன். இவன் பாவம் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் நீதிமான், நான் மருத்துவம் சொல்லப்பட்ட நீதிமான், என்னுடைய பாவம் அழிய முடியாது, நான் பாவத்தை ஜெயிச்சுவேன் அப்படின்னு தப்பானாலும் தப்பு என்னை கழிவு சுத்திகரிக்கும். 7 தடவை இல்லை, 7 தடவை இருந்தாலும் என்னை தூக்கி விழுந்து தேவாதி தேவனோடு உயிரோடு இருக்கிறார். என்னை விசுவாசம் வந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் ஒரு வாலிபன் தவறு செய்ய முடியும். இந்த எண்ணம் இல்லாத அப்படின்னா நீ ஜெயித்தவனுக்கு இந்த எண்ணம் இல்லாத அப்படின்னா நீ வெற்றி அந்த அறிவோடு வராதனால நீ பாவத்தை ஜெயித்தவன், நீ பாவத்தை ஜெயித்த கிறிஸ்துவ அறியாதனால நீ தோத்துருக்க. இது முதல் காரணம். 2வது காரணம் சொல்லி முடிச்சாங்க. அமெரிக்க நாட்டில் பல 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக அடிமைத்தனம் இருந்தது உலகம் இறந்து போயிருக்கு. நீக்குவர்களை கருப்பவர்களை அடிமையாக இருந்தாங்க. எல்லாம் ஒயிட் ஸ்கூல், கலர் ஸ்கூல், ஒயிட் ஸ்கூல், பிளாக் ஸ்கூல், ஒயிட் ஹாஸ்பிட்டல், பிளாக் ஹாஸ்பிட்டல், ஒயிட் ஹோட்டல், கலர் ஹோட்டல். ஏன்னா வெள்ளக்காரன் சாப்பிடுவோம்னா கருப்பன் சாப்பிடணும். ஒயிட் பஸ், கலர் பஸ், பிளாக் பஸ். இப்படிதான் அரசாங்கம் இருந்துச்சு. ஆடு மாடு விலைக்கு வாங்குவது போல மனிதர்களை அடிமைகளாக விலைக்கு வாங்கி அடிமைகளாக பல நூற்றாண்டுகள் அமெரிக்காவில் நடந்து வந்தது.
இன்னும் சொல்லப்போனா 1950 வரைக்கும் கூட அது மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் சட்டத்தில் பார்த்துக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு லாயர், அவர் என்ன தெரிஞ்சாரு, ஐயோ மனுஷனா மனுஷன் அடிமையாகலாம், என்ன கொடுமைப்பா, இப்படி சட்டத்தில் இடமே இல்லையே என்று சொல்லி இவர் எப்படியாவது நான் பிரசிடண்ட் ஆன பிறகு முதல் ஜனங்களுக்கு விருது வாங்கி தருவேன்னு சொல்லி இவர் பிரசிடண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேசி போட்டு பார்க்கறது கிடைக்காது. கடைசியில் இவரே பிரசிடண்டாக ஆயிட்டார். 1863 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த நியூ இயருக்கு ஒரு கிஃப்டா தரலான்னு சொல்லிட்டு இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி விடுதலை பிரகடனம் என்று ஒரு சட்டத்தை ஏற்றினார் ஆபிரகாம் லிங்கன். என்னன்னா, இனிமே அமெரிக்க தேசத்துல ஒருத்தர் கூட அடிமை இருக்கவே கூடாது. அடிமைன்னு சொல்றவர்கள் தண்டனை, புரியுதுங்களா? அவனை கேவலப்படுறது அடிமை, அடிமையை வாங்கவனுக்கு தண்டனை, அடிமையை விற்கிறவனுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி பிரகடனப்பட்டார். இப்ப அடிமைகள் உண்மையிலே விடுவித்தாங்க இல்லையா? எந்த ஸ்கூல்ல போய் ஏன்னா இல்லைன்னு சொன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட். இந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்கக்கூடாது என்று சொல்லியாச்சு. சட்டப்படாத 1863 1949 தமிழர்களை சொல்ல கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் கழித்தது. ஒரு அம்மா என்ன செஞ்சிருக்கு, இந்த 75 ஆண்டுகளாக அவருடைய நாடு அதே அடிமை தங்க இருந்துச்சு. எப்படிங்க? முதல் காரணம், நியூஸ் பேப்பரும் வாசிக்கிறது கிடையாது, இவளுக்கு நாலேஜ் கிடையாது, இவன் அடிமையா இருக்கிறான், இவன் ஓனருக்கு பயந்துட்டு இருக்கிறான், வெளியே போனா குறைக்க முடியாது, படிக்க முடியாது, இவனுக்கு இங்கிலீஷ் நல்லவன் பேச தெரியாது, ஏன்னா மாடு மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப போய் எப்படி வெளியாக வாழ முடியும் சொல்லுங்க? எழுத்து பேச தெம்பிள், கோர்ட்ல கேஸ் போட தெம்பிள், ஸ்கூல்ல போய் பர்மிஷன் அட்மிஷன் கொடுத்து கேட்க தெம்பிள், அவன் கொடுக்கலன்னு சொன்னா வக்கீல்ல போய் போட போனா அவன் வக்கீல் வெள்ளக்கார மாத்துறான், அவன் போட மாட்டேங்கிறான். இதனால 75 நாடுகள் இருந்தாச்சுங்க விடுதலை ஆகியும். விடுதலை ஒரு அம்மா இருந்துச்சு, அந்த அம்மா லாயர் போயிடுச்சு. பஸ்ல போனா முன்னாடி இருக்கிற 14 சீட்டு 9 சீட்டு வெள்ளையர்னா, கடைசி சீட்டுனா கருப்பர்கள். இந்த அம்மா போய் ஒரு நாள் இருந்திருக்கு, 75 வருஷம் கழிச்சு வக்கீல் படிச்சு இந்த நாட்டில் இருக்கிற ஒரு புரட்சி கொண்டாடுறேன்ட்டு ஒரு நாள் வேணுன்னே போய் பஸ்ஸினுடைய முதல் சீட்டில் போய் உட்காந்துச்சு. அங்கே யார் உட்காரணும்? அங்கே வெள்ளையெல்லாம் உட்காந்து. இந்த அம்மா போய் உட்காந்துச்சு. கரெக்டாக வெள்ளைக்காரன் வந்தோடனே, யூ லேடி, this is not your space, go and take your back seat அப்படின்னு. இது ஒன்றும் சொல்லி தெரியாதா? என்ன பைத்தியம் உனக்கு? போய் பின்னாடி வைக்கிறேன். இவன் கால் மேலே கால் பண்ணி, ஜென்டில்மேன், why should I get up and go take my back seat? You couldn't take your back seat அப்படின்னா, உனக்கு வேணா நீ எடுத்துக்கோயா, நான் ஏன் வெளியே போகணும், எங்கேயாவது கட்டான்னு கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர கோபம், ஒரு கருத்து வச்சு என்னைய பார்த்து கேட்கலாம் அப்படின்ட்டு அவசர பஸ்ஸுக்கு அப்பதான் அதெல்லாம் செஞ்சுட்டான். இந்த அம்மாவை சுற்றுறதுக்கு அடிக்கிறது. இப்போ ரகலை ஜாதி கலவரம் மாதிரி நிறக்கலவரம் மாதிரி கலவரம். நம்ம எப்படி வைக்கலாம், கோர்ட்ல கேஸ் ஷூட் பண்ணிடுச்சு. ஷூட் பண்ண உடனே அது மாத்திரம் இல்லை, இது அந்த ஊரே நாடே வரைக்கு எல்லாம் மொத்தம் கண்ணாடி உடைக்க, அதை உடைக்க, இதை உடைக்க, இவன் அவனை உடைக்க, அவன் இவன் உடைக்க, இப்படி ஒரு பெரிய கவரம் வச்சு கேஸ் போட்டாங்க. ஈஸ்ட் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன திருப்பி சொன்னாங்கன்னா, இந்த அம்மாவை தவறா பேசினவனுக்கும் அந்த பஸ்ஸுக்கு அத்தனை பேருக்குமே சீரியஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு பிறகுதான் அந்த வெள்ளைய கருப்பேங்கிற அந்த கதையே மாறி அவங்க மனிதர்களோடு மனிதர்களாய் கலக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கருப்பணத்துல இருந்து ஒருத்தர் பிரசிடண்டா அளவுக்கு அமெரிக்க நாடு கொண்டே இருக்கிறது. என்ன தெரிஞ்சுக்கிறீங்க சார்? 75 ஆண்டுகள் விடுதலை கிடைக்கும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்ததற்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஒரே பதில் தப்பு சொல்லுங்க. ஒண்ணு அறியாமை வச்சுக்கணும், ஒண்ணு அறியாமை. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த அரசாங்கம் எதுதான் தடை வந்துச்சு? உன்னை காப்பாற்றுறதுக்கு உயர்றதுக்கு தான் தடை வந்துச்சு. இப்ப இந்த அரசாங்கத்தால உனக்கு உதவி செய்யவே முடியல. ஏன் முடியல? நீ ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணல. அப்ப அமெரிக்க அரசாங்கம் கருப்பர்களுக்கு பேக்கப் பண்ண ஒரு ஆயத்தமா இருந்துச்சு. ஆனா அந்த அமெரிக்க அரசாங்கம் உதவி செய்ய முடிஞ்சதா? முடியல. ஏன் முடியல? ஒருத்தா கூட எடுத்து வெள்ளக்காரங்களை கேஸ் போடாது. அப்படி எப்படி அந்த அரசாங்கம் அந்த சட்டம் எப்படி உங்கள்கிட்ட அவ்வளோ அவ்வளோ முடியாதுல்ல? இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி இது நடந்து கதை கிடையாது. எப்படி அமெரிக்காவில் 75 நாட்கள் கழித்துதான் உண்மையான சுதந்திரம் அமெரிக்காவுக்கு
போக 2013 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுக்குலத்துக்கு தேவன் விடுதலையை தந்துவிட்டார். நல்ல கட்டி பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து வறுமையிலிருந்து கர்த்தர் மனுக்குலத்தை விடுவித்திருக்கிறார். ஒரு பாவமும் ஒரு கிறிஸ்தவனை மேற்கொள்ள முடியாது. ஒரு வியாதியும் ஒரு கிறிஸ்தவனை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. ஒரு வறுமையும் ஒரு கிறிஸ்தவனை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. ஆண்டவர் விடுதலையாக 2013 ஆண்டு ஆகிவிட்டது. ஏன் நீ விடுதலையாக ஏன் விடுதலையாக நீ விடுதலையாக தெரியவில்லை. இந்த யானை கட்ட வந்து யானை போகாது. அது போல உன்னை விசாரணை கட்டி வச்சு விடுவிக்கப்படல சொல்லி ஒரு மைனா கட்டி வச்சதுனால நீ விடுவிக்கப்பட்டதே அறியாமல் இருக்கிறார். நம்பர் 2 என்னன்னா, என்னைக்கு இந்த அம்மா உட்கார்ந்து போது கலக்கார வரும்போது நான் ஏன் எதிர்த்து கேட்டாலும் ஒரு கேள்வி. அந்த கேள்வியை நீங்க கேட்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை வரவே வராது. என்ன சார் கேள்வி? வியாதியை பிசாசு கொண்டு வரும்போது, தோல்வியை கொண்டு வரும்போது, ஏன் பிசாசு ஒரு மனுஷன் கேள்வி, என் கண்ட வியாதி கொண்டு வருகிற உனக்கு அதிகாரத்தை கொடுக்கலையா? என் மேல உனக்கு அதிகாரம் இல்லையா? ஒரு மேல எனக்கு அதிகாரம் இருக்குது. ஏன் நான் உள்ள காலத்தை வியாதியை வெளியேறி போ, வறுமையை வெளியேறி போ என்று என்னைக்கு நீங்க எழுதுகிறீங்களோ அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு அவருக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணது போல, பேக்கப் பண்ணது போல உங்களுக்கு நாம பரவல் அரசாங்கம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. உங்களை சப்போர்ட் பண்ணி விடுதலையாக்குவதற்காக நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விடுதலைலாம் கத்தர் இன்னும் விடுதலை தர முடியாது. நீங்கள் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் நீதிமான்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. வாழ்வுகளே, பொருளாதாரத்தை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஜெயிக்க போவதால் அல்ல, ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் எல்லாம் ஜெயிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய எந்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறது? நீ ஜெயித்த பிறகுதான் பிறந்தார். ஜெயிப்பதற்காக பிறகு நீ ஜெயித்ததாக நீ பிறந்தவன். ஒரு வாழ்க்கையை வெற்றி, ஒரு கைத்தல வெற்றி, ஒரு பேச்சிய வெற்றி, ஒரு பூச்சிய வெற்றியாக இருக்கிறது. நீ பரவமாய் வாழ முடியும். நீ வெற்றிகரமாய் வாழ முடியும். யாவத்தையும் நல்லாய் திருவிழே தேவன் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் பறக்கும்படி படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஜெயிக்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள். நமக்கு மாபெரும் வெற்றியை கர்த்தர் தந்திருக்கிறார். யாரும் தோல்வி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜெயிச்சிட்டவன், என்னை தோற்கடிக்க முடியாது. விசுவாசை நீங்களே ஏமாற்ற முடியாது. பாவத்தை நீங்களே மேற்கொள்ள முடியாது. நான் உங்களை மேற்கொள்றேன். நீங்க மேற்கொள்ள முடியாது. எந்த பாவமும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் கிருபையை கைப்பற்றுகிறபடியா பாவங்களை மேற்கொள்ள மாட்டார். முடியாது. எப்படிங்க மாட்டிக்கிறீங்க? எப்படிங்க மாட்டிக்கிறீங்க? உன்னை யாரும் ஜெயில போட முடியாது. நீயே போய் ஜெயில உட்கார்ந்து என் ஜனங்கள் அறியாமை தான் சிறைப்பட்டு போகிறாங்க. உன்னை யாரும் சிறைப்பட்டு போக முடியாது. ஒரு இன்னும் சொல்ல போனா ஜெயில் கூட வரல, சும்மா கூட இருக்குது. நீ போய் ஜெயில உட்கார்ந்து ஜெயில சொல்லிட்டு ஒரு கழுகு, ஒரு பறவை உன் கல்ல கூடு கட்டுவதற்கு வேறு அதிகாரம் தரல. அப்படி கூடு கட்டுனா நீங்க அம்மா உட்கார்ந்து நடக்கும். இப்பயும் ஒரு தலை ஆட்டினா அந்த கூடு கலந்து போய்விடுவாங்க. இப்பவும் பாவம் உங்களை எதிர்கொள்ள முடியாது. என்றைக்கு நிற்கிறீர்களோ, என்றைக்கு பாவத்துக்கு அதிகாரம் இல்லை, யாருக்கு எந்த அதிகாரம் இல்லை, வறுமைக்கு எந்த அதிகாரம் இல்லை, சூரியனுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று எந்த தேவர்களை கற்பிக்கிறாரோ அவரோடு கர்த்தர் வருகிறார். பரவ அரசாங்கம் வருகிறது. அவனை பேக்கப்படுவதற்காக வருகிறது. அவனை ஜெயிக்க வைப்பதற்காக வருகிறது. நாம் ஜெயிக்க போகிறோம். முடிச்சோம், தங்கி முடிச்சோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. நீ ஜெயித்து பிறந்தவன், ஜெயித்து பிறந்தவன். சிந்தனையில பெரிய மாற்றம் வேணும். சிந்தனையில மாற்றம் இல்லாத வாழ்க்கையில மாற்றம் இல்லை. முதலாவது மாற்றம் சிந்தனையில் இருக்கணும். நீ